இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவாக கொண்டு போகணும், எல்லா லாங்குவேஜுக்குமே போய் சேரணுன்றதுக்காகவே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சொதப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்ததுல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ரிமார்க்கபிளான ஃபைட்ஸ் ஸ்பாய்லராகவே இருந்தால் கூட. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னாலே அதுக்கு தனியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது முழுக்க முழுக்க இல்லாத மாதிரி தான் ஓகேதாங்க, சொல்ற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஒரு ரஜினி ஃபேனாக இருக்கும்போது நல்லா இருக்கும். மற்றபடி எல்சியூவில் கனெக்ட் ஆகும்னு நினச்சோம், அப்படி எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்ம ஜெயிலர் படம் மாதிரி ஒரு கியர் அப் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு படம். ஆனால் வந்து படத்துக்குள்ள ரஜினி வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரா? ஆப்வியஸ்லி லோகேஷ் வந்து அவரோட ஃபுல்லஸ்ட் வெளியே கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் ரக்ஷயா பார்த்தி ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல ரொம்ப பிரம்மாண்டமா பல எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில ரிலீஸ் ஆன படம் தான் கூலி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னாலே அதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது முழுக்க முழுக்க இல்லாத மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூலி படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்க, எப்படி இருந்தது? ஓகே தாங்க, சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஒரு ரஜினி ஃபேனாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். மற்றபடி எல்சியூவில் கனெக்ட் ஆகும்னு நினச்சோம், அப்படி எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. ஓகே தான், ஃபஸ்ட் டைம் பார்த்தோமா அவ்வளோதான். இன்னும் 2 தடவை 3 தடவை பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஒன் டைம் வாட்சபிள் தான். லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். மூவி வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், அதாவது லியோ அளவுக்கு இல்லைனா கூட ஒரு டீசெண்டாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் தான் வந்துச்சு படம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்ம ஜெயிலர் படம் மாதிரி ஒரு கியர் அப் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு படம். ஆனால் வந்து படத்துக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக நடக்குது. அது சம் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருக்கு. சடனாக டவுன் ஆகுது. ஒரு மாதிரி போய் படம் முடிஞ்சு. ஆனால் வந்து இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இந்த கதைக்கு தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான ஸ்டோரி கிடையாது. இப்போ நம்ம விக்ரமோட கம்பேர் பண்ணலாம். விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா கிரப்பாயிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்துன்ற ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். ஒரு மாதிரி இதுக்கு சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரில. அந்தளவுக்கு இப்போ விக்ரமில் இருந்த அளவுக்கு வைலன்ஸ் இதில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வாட்சபிள் தான் கண்டிப்பாக. இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அளவுக்கு இல்லை. இத்தனைக்கும் டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தேட்டரில் விற்கிறதோட 10 மடங்கு அதிகமாக காசு கொடுத்து நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்தோட பார்த்துட்டு பழைய படமே எவ்வளோ சூப்பராக இருந்தது, இது தலைவர் படம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு வந்தோம். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ஓகே, கொஞ்சம் ஸ்லோ, பட் ஆனால் பார்க்கலாம். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது எப்படி இருக்கும்? பிடிக்கும். ஹைப் மொமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில். படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுத்தாங்கல்ல, அந்த வகையில் படம் அமைஞ்சிருக்கா? எல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா படம் முழுக்க முழுக்க வேற மாதிரி மாசாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் கொண்டு வந்திருந்த சில பல கேரக்டர்ஸ் எல்லாமே மாஸ் கேரக்டர். பட் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களெல்லாம் கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் அவர் தானே ஹீரோ, ஸோ அதனால் அவருக்கான அந்த ஹைப்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகியிருந்தது. மற்றபடி சில கேரக்டர்லாம் வந்து நல்லா பண்ணாங்க. ஷோபினா இருக்கட்டும், அப்புறம் ஸ்ருத்திஹாசன் கூட இதாக பண்ணாங்க. நிறைய அமீர் கான்லாம் நல்லா பண்ணியிருந்தார். சும்மா வந்துட்டு உடனே போய்டுவார் நினச்சோம். இது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லான படமாக இருக்கும். ஆமாம், இந்த விண்டேஜ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு விண்டேஜ் ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அந்த டிஏஜிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு போர்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. பொதுவாகவே தலைவர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபேன்ஸுக்கு மத்தியில் நிறைய ஹைப் இருந்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் நிறைய சீன்ஸுக்கு நம்மளாம் கத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஆகுறோம். பட் இருந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக டவுன் ஆயிடுது. இருந்தாலுமே லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ரஜினி ஃபேனா இந்த படம் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ரஜினி ஃபேனா இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஃபேனா இந்த படம் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சொல்லிட்டு பெருசாக எதுவும் கிடையாது. சில கிளிப்ஸ் இருக்குது. ஓகே, அது ஸ்பாய்லர் தான். அது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் ஒரு என்ஜாயபுளாக பார்க்கறதுக்கான ஒரு படம்னு சொல்லலாம்.
படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி படத்தை எல்சியூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எதுவுமே இந்த படத்துல இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க வேற ஒரு ஜானர்ல போகுது. அதாச்சும் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேற ஒரு பழைய மூவியோட இந்த படத்தை கனெக்ட் பண்றாங்க. அந்த படம் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா அது ஹைப் போயிடும். அது கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதே வந்து பெரிய ஹைப் போன மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இது ஒரு சின்ன க்ளூ தான். அதையும் தாண்டி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் சிவகார்த்திகேயன் என்ட்ரி இருந்ததா சொன்னாங்களே, அது இருக்கா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க என் கண்ணு முன்னாடியே. ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, எம்சி தான் வந்தோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நிறைய ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு படத்தை பற்றி. பட் அந்த அளவுக்குலாம் அவங்க சொன்ன ரூமர் எதுவுமே கிடையாது. இதில் வேற ஒன்று இருக்குது. ஸ்ருதிகாஷன் அவர்களுடைய ஆக்டிங் படத்தில் சொல்லவே வேணாம், ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. சௌபின் மோனிகா சாங்லேயே பார்த்தோம், பயங்கரமாக டான்ஸ் ஆடி கலக்கியிருந்தாரு. அதே மாதிரி தான் ஆடியோ லான்ச்சில் பல பேருமே சொன்ன ஒரு விஷயத்தை இந்த ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் தரமாக இருந்தது, தனியாகவே தெரிஞ்சிருந்தது. ரஜினி வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரா? ஆப்வியஸ்லி லோகேஷ் வந்து அவரோட ஃபுல்லஸ்ட் வெளியே கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்ததுல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ரிமார்க்கபிளான ஃபைட்ஸ் ஸ்பாய்லராகவே இருந்தால் கூட சைமன் வாசஸ் தேவா ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஐகானிக்காக இருக்கும் அந்த படத்தில். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியா இருக்குது? கைண்ட் ஆஃப்னு வச்சுக்கலாமே. அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் கண்டிப்பாக படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் ஓகே. ரசிகர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் என்ட்ரி எதுக்கு கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. பேன் இண்டியா லெவலில் இந்த படம் ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமீர் கானை படத்தில் கொண்டு வந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பர்சனலாக நிறைய பேருக்கு ஃபீல் ஆகியிருந்த ஒரு விஷயம். அமீர் கான் என்ட்ரிலாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அமீர் கான் என்ட்ரி வாஸ் டோட்டலி அனெசரி. தலைவர் டைலாக் பேசினோடனே அமீர் கான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக தலைவர் டைலாக்காக தான் இருக்கும் அந்த சீன் ஃபுல்லாகவே. ஓகே, அமீர் கான் என்ட்ரிலாம் தேவையே இல்லாத மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? தேவையில்லாததான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவாக கொண்டு போகணும், எல்லா லாங்குவேஜுக்குமே போய் சேரணுன்றதுக்காகவே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அமீர் கான் கஜேந்திரனோட வெயிட்டேஜ் வந்து எனக்கு என்னமோ பெருசாக பிடிக்கல. ஆனால் ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 பேருக்கும் வந்து ஈவனாக இருக்கும். இந்த படத்தில் வந்து தலைவர் படம்ன்றதுனால ஃபுல் ஃபோக்கஸ்டாக தலைவருக்கு மட்டுமே இருக்கதும், அவங்க 2 பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப டம்மியாக காமிச்ச மாரி எனக்கு ஒரு ஃபீல். சத்யராஜ் அவர்களுடைய ஆக்டிங், சத்யராஜ் அவர்கள் படம் முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அவர் கொஞ்ச நேரம் தான் வராரு, ஆனால் அதுலேயுமே அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் படம் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிகாஷன் தான். படம் முழுக்க முழுக்க ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி எண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துருவோம். படம் பாதி போயிட்டே இருக்கும் போது சில விஷயங்கள்லாம் நம்ம கணிச்சு வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் படம் முழுக்க முழுக்க நகருது. ஆனால் நீங்கள் ரஜினி ஃபேனாக இருக்கீங்க, ஒரு நல்ல படத்தை ரஜினி அவர்களுடைய நடிப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணவே வேணாம், தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஜினி அவர்களுடைய ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சில பல சீன்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கே தவிர்த்து ரஜினி அவர்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், படத்தை சில இடங்களில் கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அனிருத் அவர்களுடைய மியூசிக் சொல்லவே வேணாம். ஆக்சுவலி ஒவ்வொரு சீனுக்குமே ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாங்கையுமே ஃபிக்ஸ் பண்ணி வேற லெவலில் இருந்தது. அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டோட படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மத்தியில் அவ்வளோ ஹைப்பாக இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியல. நான் பிகாஸ் ஏன் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியே இதை விட மோசமான சில படங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் தரல. இந்த படத்தில் அதை விட அதிகமாக நம்ம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு படத்தில் இல்லாததுனால எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் சில விஷயங்கள் வந்து பல படங்களில் வந்து இல்லாத ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி படத்துக்கு பயங்கரமாக ஹைப் கொடுத்தது மோனிகா சாங். இந்த மோனிகா சாங்குக்காக நாங்களாம் ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தோம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிகா சாங்கை முழுசாக போடாமல் பாதியிலேயே கட் பண்ணிட்டாங்க. மோனிகாவை முழுசாக பார்க்க முடியலையா அப்படிங்கிற ஆதங்கம் பல பேருக்கு இருந்தது. அவங்க என்ட்ரி ஆக்சுவலி அந்த சீன் வந்து சூப்பராக கொண்டு வந்தாங்க. அவங்க என்ட்ரி எல்லா சீக்வன்ஸுமே எல்லா வில்லன் சீக்வன்ஸுமே அந்த சாங்குள்ளே 2-3 சீக்வன்ஸ்லாம் வச்சு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இதில் என்ன ஃபன்னா, பாதியிலே இந்த சாங் கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வேஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபுல் சாங் பார்த்தா பாதிலே சாங் கட் ஆகிடுச்சா, ஃபேன்ஸே வந்துட்டு நடாயுதுன்ற மாதிரி போயிடுச்சு எங்களுக்கு. மோனிகா சாங்குக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. மேஜர் ஆடியன்ஸ் வந்து வரத்துக்கு வந்து. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் கூட மோனிகாவை காட்டலை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாங்கே வராங்க 4 ஸ்டெப்பு போடுறாங்க. அந்த பாட்டில் மோனிகாவோட ஷோபினை கூட அதிகமாக காமிச்சிருக்காங்க, ஆனால் மோனிகாவை பெருசாக காட்டலை.
ஆக மொத்தத்தில் படம் என்னதான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல வச்சுருந்தாங்க. ஸோ படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ரஜினி வந்து மாசாக பார்க்க முடியுது. இந்த வயசில் எப்படி பண்ணுறாரான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. நல்லாவே காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்டோரிலாம் ஒன்று எதுவுமே இல்லை, எல்லா படத்துலையும் பார்க்குறது தான். ஜெயிலரோட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறாங்களே, அந்த அளவுக்கு இருக்கா இது? இல்லைங்க, இதை கம்பேர் பண்ணும்போது ஜெயிலரே ஓகே தான் சொல்லலாம், நிஜமாலே. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன். முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். Taste the Daily.